திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி இல்லை என்று சொன்னால் திமுக வெற்றி என்பது ஜீரோ. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மிகப்பெரிய வன்முறையுடைய தலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. அவருடைய கட்சியினுடைய சிறுத்தைகள் புறாண்டிடுச்சு. ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமைன்னா, அதுவும் நீதிமன்ற வாசல்லே இந்த நிலைமைன்னா, அதுவும் பார் கவுன்சில் உள்ள புகுந்தே அடிச்சிருக்காங்கன்னா, விஜய் அங்க கட்டுப்படுத்த முடியல தொண்டர்கள்ன்றீங்க. ஒரு 10 சிறுத்தைகள் உங்களால அங்க வாசல்ல கட்டுப்படுத்த முடியல. உங்களால டிஜிபி ஆபீஸ் முடிஞ்சிச்சு, கோர்ட் முடிஞ்சிச்சு, தலைமைச் செயலகம் வாசல்ல நின்று ஒரு 4 பேர் 10 பேர் அடிக்கக்கூடிய சிறுத்தைகள் பண்ண வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கு. ஒவ்வொரு இடங்களிலும் ஆட்டோக்களிலும் இரவு நேரங்களிலே இளைஞர்கள் உள்ள உட்கார்ந்துட்டு கஞ்சாக்களை விற்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திமுக மாறினால் தமிழகம் காப்பாற்றப்படும். மக்கள் 369 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நண்பன் டென்சில். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்து மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் பாரத் மாதா செந்தில் நம்ம கூட இருக்காரு. வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீதிமன்ற வாசல்ல திருமா தொண்டர்கள் சேர்ந்து ஒருத்தரை போட்டு அடிச்சாங்க. இந்த விஷயம் நியூஸ்லலாம் பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதாவது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது பார்த்தீங்கன்னா சமீப காலமாக மிகப்பெரிய வன்முறையுடைய தலை தூக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னாக்கா டிஜிபி அலுவலகத்துக்கு வாசல்ல ஏர்போர்ட் மூர்த்தி என்கின்ற பறையர் பேரவையினுடைய தலைவர், அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய ஆட்கள் வாசல்ல வச்சு செருப்பு கொட்டு அடிக்கிறது, அவர் ஒரு மிகப்பெரிய அளவிலே தாக்குதல் நடத்தினாங்க. இந்த சம்பவம் நடந்து சில நாட்களுக்குள்ளாகவே ஒரு நீதிமன்றத்தினுடைய வாசலில் ஒரு வழக்கறிஞர், ராஜீவ்காந்தி என்கின்ற வழக்கறிஞர், அவருடைய வாகனத்தில், இருசக்கர வாகனத்தில் திரும்புகிற இடத்துல பின்னாடி திருமாவர்களுடைய வாகனம் வருது. அது திருமாவர்களுடைய வாகனம் என்று எல்லோருக்கும் தெரிஞ்சு விடுமா? வாகனம் அவருடைய இருசக்கர வாகனத்தில் டச் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இறங்கி திரும்புறாரு. ஒரு அட்வொகேட்டாக அவர் வாசல்ல இருந்து திரும்பி பார்க்குறாரு. பார்த்த உடனே அவருடைய கட்சியினுடைய சிறுத்தைகள் புறாண்டிடுச்சு. ஏங்க, அதுக்கு தான் சொல்கிறேன், சிறுத்தைகளை வண்டலூர் ஜூவில் அடைங்க. தமிழக முதலமைச்சர்கிட்ட நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், மனிதர்களை மட்டுமே நடமாட விடுங்க. சிறுத்தைகள் எங்கெங்க இருக்கணும்? வண்டலூர் ஜூவில் தாங்க இருக்கணும். அப்போ வண்டலூர் சூழல் இல்லாமல் அதை போய் நீதிமன்ற வாசல்லையும் நாட்டிலையும் நடமாட விட்டா என்ன பண்ணோம்? ரோட்டில் போகிறவங்களா புறாண்டோம். அப்போ அந்த மாதிரி புறாண்டி வச்சிருக்கக்கூடிய இந்த சிறுத்தைகளை அடக்கிறதுக்கு, வண்டலூர் ஜூக்கு அனுப்புறதுக்கு முதலமைச்சருக்கு ஒரு வேண்டுகோளை முதல்ல வச்சுட்டு, ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலைமைன்னா, அதுவும் நீதிமன்ற வாசல்லே இந்த நிலைமைன்னா, அதுவும் பார் கவுன்சில் உள்ள புகுந்தே அடிச்சிருக்காங்கன்னா, அவரை ஒரு தகவல் வந்துச்சு. உள்ளே சென்று ஒரு காவலர் அவரிடத்திலே உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய ஊர் என்ன, உன்னுடைய சாதி என்னெல்லாம் கேட்டுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு 10 நிமிடம் கழித்து உள்ள புகுந்து அடிச்சிருக்கிறாங்க, ஒரு சாதி தெரிந்த பிறகு. ஐயோ, இது எவ்வளவு பெரிய ஒரு வன்மமான ஒரு செயல். இது ஒரு நீதிமன்றத்தில் நடக்குதுன்னு சொன்னா, அப்ப டிஜிபி அலுவலகத்து வாசல்லையும் அடிப்பீங்க, நீதிமன்ற வாசல்லையும் அடிப்பீங்க. அப்ப இதுக்கு மேல வேற எங்க இடம் இருக்குது? இன்னும் தலைமைச் செயலகம் வாசல்ல தான் அடிக்கல. அடுத்து தலைமைச் செயலகம் வாசல்ல மு.க. ஸ்டாலின் ஐயாவுக்கு முன்னாடி இந்த மாதிரியான வன்முறைகளை சிறுத்தை போய் புறாண்டா போகுது. என்னங்க இது? மிகப்பெரிய ஒரு தலைவராக இருக்கக்கூடிய ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள், அவர் ஒரு அரசியல் கட்சி தலைவர், ஒரு எம்பி, பொறுப்புணர்வோடு அந்த தொண்டர்கள் அடித்திருந்தாலும் இறங்கி தொண்டர்களை அங்கு கண்டித்திருக்க வேண்டும். தொண்டர்கள் செய்தது தப்புன்னு சொல்லி தொண்டர்களுக்கு ஒரு அறிவுரையை, நீங்க விஜய்க்கு அறிவுரை சொல்றீங்க. விஜய் அங்க கட்டுப்படுத்த முடியல தொண்டர்கள்ன்றீங்க. ஒரு 10 சிறுத்தைகள் உங்களால் அங்கே வாசலில் கட்டுப்படுத்த முடியல. உங்களால் நீங்கள் அங்கே அத்தனை 1000 பேர், 27,000 30,000 பேர் வந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல விஜய் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறீங்க. எனவே விஜயை சொல்வதற்கு திருமாவளவன் அவர்களுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லைங்கிறது இந்த சம்பவம் நிரூபிச்சிருக்கு. இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. ஒரு வழக்கறிஞருக்கே பாதுகாப்பு இல்லை. ஒரு வழக்கறிஞரையை தாக்கிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க தெரியுங்களா? இந்த இருசக்கர வாகனம் தலைவருடைய வண்டியில் இடித்து விட்டு பிரச்சனை செய்தாராம். இப்போ வீடியோ எவ்வளோ தெளிவாக இருக்குது. அவர் 2 வீலரில் பார்த்துட்டு திரும்புகிறாரு, இவங்க வண்டி தான் பின்னாடி போகுது, அவங்க பின்னாடி. ஆனால் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க திமுக, அதாவது விடுதலை சிறுத்தைகளுடைய வழக்கறிஞர்கள். அங்கே போய் எங்கள் தலைவருடைய வாகனத்தில் இடித்து விட்டு பிரச்சனை செய்கிறாங்க. எவ்வளவு பொய், எவ்வளவு இது அராஜகம். இது மிகப்பெரிய ஒரு சட்டத்தை மதிக்காமல், நீதிபதியை மதிக்காமல். நீதிபதி ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. நீங்கள் எப்படி 2 பக்கம் வழக்கு போட்டீங்கன்னு கேட்குறாரு காவல்துறை. 2 பக்கம் எஃப்ஐஆர், அது எஃப்ஐஆர் 10 நாள் கழிச்சு போடுறாங்க. ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது ஒரே நாள் எஃப்ஐஆர், ஒரே நாளில் ரிமாண்ட் பண்ணதுக்கப்புறம் குண்டாஸ். ஏர்போர்ட் மூர்த்திக்கு இந்த நீதி.
ஆனால் இங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரங்க அடித்ததுக்கு, வாசலில் அடித்ததுக்கு வீடியோ இருக்குது, எல்லாம் இருக்குது. 10 நாள் கழிச்சு தான் வழக்கு பதிவு பண்ணாங்க. 2 பேர் மேலேயும் வழக்கு. அதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் மேலே 2 செக்ஷனில் போட்டிருக்காங்க. ஆனால் அடித்தவங்களுக்கு 2 செக்ஷன், அடிவான ராஜீவ்காந்திக்கு 3 செக்ஷன். இதில் என்ன ஒரு ஒரு அநியாயங்க இதெல்லாம். அடி வாங்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் தலைவர் பேசினா இருப்பாங்க. அதான் ஹைலைட்டு. அவன் 4 அடி அடித்தாங்க, சரியாக பத்தலை. எப்படி ஒரு தலைவர் பேசுகிறார்? ரொம்ப தவறு இல்லையா? இதெல்லாம் நான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அப்படிங்கிறது ஒரு ஜனநாயக கட்சியாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அவங்க ரவுடிகளுடைய தலைவராக, இந்த ரவுடிகளுக்கெல்லாம் ஒவ்வொரு ஊரில் தாதா இருப்பான் பாருங்க. அந்த மாதிரி நானும் ஒரு தாதான்னு சொல்லிக்கிறதுக்காகவா கட்சி நடத்துறீங்க? ஒரு தொண்டர்களை, தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும், தொண்டர் செய்தது தப்பு, அடித்தது தப்பு, அதுக்கு ஒரு வருத்தத்தை தெரிவித்திருந்தார் என்று சொன்னால் திருமாவளவன் அவர்களை நான் வணங்கியிருப்பேன். ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அடித்த அந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர்கள் செய்தது தவறுன்னு சொல்லியிருந்தாருன்னா அவரை வணங்கியிருப்பேன். அவரை ஜனநாயகவாதியாக நான் ஏற்றுக்கிட்டு இருப்பேன். ஆனால் அந்த 2 சம்பவத்திற்கும் எந்த விதமான முறையான அறிக்கையும், அவர்கள் கட்சிக்காரர்கள் செய்த தவறை வெளிப்படையாக சொல்லாமல், இந்த நபர் தான் தப்பு செஞ்ச மாதிரி, வழக்கறிஞர் தான் தப்பு செஞ்ச மாதிரி அவர் மேடைகளில் பேசுறது, பேட்டிகளில் சொல்வது என்பது தலைவருக்கு அழகல்ல. இந்த விஷயமே திருப்பி தொடர்ச்சியாக நடக்கும் இல்லையா? இப்போ வன்மையாக கண்டிக்கலாம். அதான் சொல்றேன், இன்னும் நம்முடைய தலைமைச் செயலகம் பாக்கி இருக்கு. ஆமாம், நீ வேணா பாருங்க, தலைமைச் செயலகம் வாசல்லையும் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அங்கே டிஜிபி ஆஃபீஸ் முடிஞ்சிச்சு, கோர்ட் முடிஞ்சிச்சு, தலைமைச் செயலகம் வாசலில் நின்று ஒரு 4 பேரை 10 பேரை அடிக்கக்கூடிய சிறுத்தைகள் பண்ண வேண்டிய வேலை இன்னும் பாக்கி இருக்கு. அதுவும் நடந்தால் தமிழக முதலமைச்சர் அதை கண்டிப்பாரான்னு தெரியல. அவர் கேட்கணும் இல்லையா? ஒரு முதல்வராக இந்த விஷயத்தை கேட்டால் தான் எந்த ஒரு தவறும் நடக்காது. ஆனால் அவரே ரொம்ப சைலண்டாக இருக்கிற மாதிரி தான் தெரியுது இந்த ஒரு விஷயத்தில். அவர் அவர் எப்படி சொல்கிறதுனா, திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ கூட்டணி இல்லை என்று சொன்னால் திமுக வெற்றி என்பது 0. இது ஒரு தெளிவான விஷயம். இது வரைக்கும் திமுக 67 வெற்றி பெற்றதுலேருந்து கூட்டணி ஆட்சி தான். கூட்டணினா கூட்டணியோடு சேர்ந்து தான் வெற்றி பெற்றிருக்கு, தனித்து நின்னதில்லை. ஆனால் அதிமுகவுக்கு அப்படி வரலாறு அல்ல. தமிழகத்திலே தனித்து நின்று எம்பிக்களை மிகப்பெரிய அளவில் வெற்றியை அதிமுக பெற்றிருக்கு. எனவே தனித்து நிற்கக்கூடிய தைரியமும் அது சாதனைகளும் அதிமுக செஞ்சிருக்கு, திமுக செஞ்சதில்லை. எனவே இப்போ விசிகாவை கண்டிச்சாக்க, அல்லது கம்யூனிஸ்டுகளை கண்டிச்சாக்க, அல்லது காங்கிரஸை கண்டிச்சாக்க இவர்களுடைய வெற்றி என்பது ஒன்றுமே இல்லாமல் போயிடுங்கிற பயத்தில் அமைதி காத்துட்ருக்கிறாரு. இவங்களும் இந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கிட்டு தான் ரவுடிசம் பண்ண முடியும். அப்போ திமுக மாறினால் தமிழ்நாடு மாறுமா? நிச்சயமாக திமுக மாறினால் தமிழகம் காப்பாற்றப்படும். ஆறுமா நீங்க கேட்குறீங்க? ஐசியூல இருக்குங்க இன்னைக்கு. சட்ட ஒழுங்கு என்னங்க? சென்னையில் தினசரி கொலைகள், எல்லா இடங்களிலும் கொலைகள், எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் பெண்களுக்கு எதிரான பாலியல் சீண்டல். தினசரி பேப்பரில் பார்த்தோன்னா பள்ளிக்கூடங்களிலே, இன்றைக்கு பார்க்குறேன் பள்ளிக்கூடங்களிலே பாலியல் எவ்வளோ பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. கல்வி நிலையங்களில் மிகப்பெரிய அளவில் இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு எதிராக, மாணவிகளுக்கு எதிராக பாலியல் சீண்டல்கள், கஞ்சா போதை தலைவிரித்தாடுதுங்க. கண்டிப்பாக இந்த அரசாங்கத்திலே மனசாட்சி உள்ள அத்தனை தமிழர்களும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை பேரும் வேதனையில் இருக்கான், பாதுகாப்பு இல்லாமல் இருக்கான். தினசரி ஒரு வீடியோ பார்க்குறேன். என்ன வீடியோ தெரியுங்களா? ஒரு கஞ்சா ஆசாமி போலீஸ் அடிக்கிறான், ஒரு கஞ்சா ஆசாமி சாலையில் இருக்கணும் வெட்டுறான், கஞ்சா ஆசாமி ஆட்டோவெல்லாம் உடைக்கிறான். அப்போ கஞ்சா என்பது சர்வசாதாரணமாக புழக்கத்தில் இருக்கிறது என்று சொன்னால் இதை தடுக்க வேண்டிய காவல்துறை, தடுக்க வேண்டிய அரசாங்கம், நம்முடைய இதுக்கு முன்னாடி இருந்த சைலேந்திரபாபு 2.0, 1.0, 3.0 போட்டுனே போனார். அவர் போயிட்டார், அவர் ரிட்டையர் ஆயிட்டார். ஆனால் இங்கே கஞ்சாவினுடைய புழக்கம் அதுதான் வளர்ச்சி அடையுது. அதை தடுக்கிறதுக்காக போட்டாங்க பாருங்க திட்டம், அது வளர்ச்சி அடையல. அப்போ எப்படி தடுக்கலாம் கஞ்சாவை? நீங்கள் கடும் நடவடிக்கை எடுக்கணுங்க. கஞ்சாவின் புழக்கத்திலோ, கஞ்சா விற்பனையிலோ, கஞ்சாவினுடைய விஷயத்தில் யார் செயல்பட்டாலும் அவர்கள் மீது குண்டாசு போடணுங்க. நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லுதுன்னு சொல்லி ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களுக்கு எல்லாம் குண்டா சட்டம் போடுறீங்க. கஞ்சாவை புழக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் யார் மூல காரணமாக இருக்கின்றார்களோ அதில் காவலர்கள் சில பேர் அதுக்கு உடந்தையாக இல்லாமல் இது நடக்காது. அப்ப அந்த காவலர்கள் யார் என்று கண்டறிந்து அந்த காவலர்களுக்கு நடவடிக்கை எடுக்கணும், தண்டனை கொடுக்கணும். இது எதிர்கால தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய ஆபத்து. நீங்க மிகப்பெரிய அணு ஆயுதம் வெடிச்சதுன்னா எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு சொல்றாங்கல்ல, இப்ப இது அணு ஆயுதத்தினுடைய ஒரு கூறு தான் இந்த கஞ்சா. ஏங்க இளைஞர்கள்லாம் கஞ்சாவுக்கு அடிமையாயிட்டாங்கன்னா, இளைஞர்கள்லாம் ஒவ்வொரு தெருவுலையும் இன்னைக்கு கஞ்சாக்கள் பரவிட்டு இருக்கு. ஸ்கூல் படிக்கிற பசங்களே பள்ளிகளில் கஞ்சாக்கள் பரவிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடங்களிலும் ஆட்டோக்களிலே இரவு நேரங்களிலே இளைஞர்கள் உள்ள உட்காந்துட்டு கஞ்சாக்களை விற்று கொண்டு இருக்கிறார்கள், சாப்பிட்டு இருக்கிறான். அவன் கஞ்சாவை சாப்பிட்டு விட்டு அந்த ஏரியா முழுக்க மிகப்பெரிய வன்முறையில் ஈடுபடுறான். இது உண்மை.
இது வேதனை. காலி வீடுகள் இருக்கு இல்லையா, இந்த காலி கட்டட வீடுகள் இருக்கு இல்லையா, அந்த வீடுகள்லயே பழமையான வீடுகள் என்று சொன்னால், பழமையான இடம் என்று சொன்னால், பழமையாக ஒரு ஆற்றோரமாக எந்த இடம் கிடைக்குதோ, சுடுகாடு, எல்லா இடங்களிலும் கஞ்சாவினுடைய உட்காந்து தினசரி அவர்கள் இன்னைக்கு ஒரு சென்னையில் எடுத்துக்கிட்டோம்னா, சென்னையில் லட்சக்கணக்கான பேர் கஞ்சாவை வந்து தினசரி நைட்டில் வந்து அதை பயன்படுத்திட்டு இருக்காங்க. கஞ்சா அடிக்கிறாங்க, அப்புறம் ஊசி போட்டுக்கிறாங்க. என்ன ஐயோ, மிகப்பெரிய ஆபத்து. எதுக்கு சொல்ல வரேன்னா, இதுதான் திராவிட மாடலுடைய சாதனையா? அப்ப இந்த ஆட்சி தொடர்ந்தால் இரவு நேரங்களில் மது விற்பனை என்பது நடந்துட்டு இருக்கு. ஆமா. அப்ப நீங்க எல்லா விதத்திலையும் மோசமான ஆட்சி. இவர்கள் பாதுகாப்பு இல்லை, இவர்களால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்களால் போதை ஆசாமிகள் கஞ்சாவை தடுக்க முடியவில்லை, இரவு நேரங்களில் மதுக்கடைகளை மூடி முறையாக ஒரு உறுதியாக நடவடிக்கை எடுக்க முடியவில்லை, இவர்களால் வந்து கல்விக்கு செல்லக்கூடிய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர்களால் வந்து இன்னைக்கு செயின் ஸ்நாச்சிங்லேருந்து கொலையிலிருந்து ரவுடிகளுடைய அட்டகாசங்கள் நாடு முழுக்க பாருங்க. ஏங்க நீங்கள் ஒரு விஏஓ வந்து விஏஓ ஆஃபீஸில் போய் படுகொலை பண்ணுறானுங்க, மணல் அள்ளுறாங்க. இந்த மணல் இந்த மாதிரி மணல் அள்ளக்கூடிய இந்த மாதிரியான ஆட்கள் இந்த மிகப்பெரிய கொடுமைகளை இயற்கை வளங்களுக்கு வந்து சுரண்டக்கூடிய இதை வந்து விற்கக்கூடியவர்களுக்கு எதிராக ஒருத்தர் மனு போடுறார் புதுக்கோட்டையில், அவரை படுகொலை பண்ணுறான். யார் வந்து சமூக ஆர்வலர்களாக இருக்கிறார்களோ அவர்களை படுகொலை பண்ணுறான். கஞ்சா விற்கிறார்கள் என்று சொன்னாக்க அவர்களை வந்து இன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு இன்ஃபார்மர்களை படுகொலை பண்ணுறானுங்க. கேள்வி கேட்டா நீ காலி அப்படின்ற மாதிரி. கேள்வி கேட்டால் கேள்வி கேட்க போலீஸுக்கே இந்த நிலைமைங்க. பல வீடியோக்கள் வந்திருக்கு பார்த்தீங்களா, போலீஸு கேட்குறாங்க, போலீஸ் ஸ்டேஷனில் வச்சுருக்கான் என்றான், போலீஸை மிரட்டுறான், போலீஸால் சொல்ல முடியல. அப்போ இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் ஐசியூவில் நம்ம இருந்துகிட்ருக்கோம். ஐசியூவில் இருந்து இந்த தமிழக மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் சிறந்த டாக்டர் வேணும். ஆனால் நம்முடைய தமிழகத்தினுடைய மருத்துவத்துறை அமைச்சர் வந்து அவர் வழக்கறிஞர், அவரால் எப்படிங்க மருத்துவம் பார்க்க முடியும்? உண்மையிலே சொல்கிறேன், மருத்துவத்துறை அமைச்சராக விஜயபாஸ்கர் அவர்கள் கடந்த காலங்களில் இருந்தபோது, கொரோனா காலங்களில் மிகப்பெரிய அளவிலே ஒரு மருத்துவராக அவர் அந்த விஷயத்தை மிகப்பெரிய நல்ல சிறப்பாக ஹேண்டில் பண்ணார். எடப்பாடியும் நல்லா, எடப்பாடி அவர்களாக இருக்கட்டும், விஜயபாஸ்கர் அவர்களாக இருக்கட்டும், உண்மையாகவே வந்து மிக சிறப்பாக அவர்களுடைய பணியை செய்தார்கள். மா சுப்பிரமணியம் அவர்கள் விளையாட்டுத்துறைக்கு வந்து அவரை போடலாமே தவிர, அவர் ஓட்டப்பந்தயம் ஒலிம்பிக்கு அவர் வந்து அந்த மாதிரியான மாரத்தானுக்கு வந்து அவர் செட் ஆவாரே தவிர, அவரை கொண்டு வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக போட்டு, சுகாதாரத்துறை வந்து உண்மையிலே சொல்ல போனால் இன்னைக்கு மருத்துவமனைகள்லாம் பல இடங்களிலே மிக மோசமான நிலைமையில் இருக்கு. அரசு மருத்துவமனை. அதனால வந்து இவர்களால் வந்து தமிழகம் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கின்றது. இவர்களிடத்திலிருந்து தமிழகத்தை மீட்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும். அதற்கு மாற்றம் ஏற்பட வேண்டும். மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாடு மாறிடும். 2026 மாற்றம் ஏற்பட்டால் தான் தமிழகம் காக்கப்படும். அதில் நம்ம உறுதியாக இருக்கின்ற, நிச்சயம் மாற்றம் ஏற்படும். ஆம்னி பஸ் இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் வந்து இந்த பண்டிகை காலகட்டத்தில் ஆம்னி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் வந்து அந்த நேரத்தில் எல்லாரும் அந்த ரேட் ஏற்றிடுறாங்க. ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் அந்த நேரத்தில் எல்லாரும் ரேட் ஏற்றிடுறாங்க. ஒரு 4000 5000 அப்படின்ற மாதிரி ஏற்றிடுறாங்க. இந்த மாதிரி ஏற்றும் போது சாமானிய மக்கள் பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது நீங்கள் மத்திய அரசாங்கத்தினுடைய ரயில் பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய அளவில் இந்த போக்குவரத்துக்கு மக்களுக்கு உதவியாக இருக்குது. ஏன்னா எவ்வளோ கட்டணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு 400-500 கிலோமீட்டர் போனோன்னா கூட 100 200 கூட அவர்களால் போய்விட முடியும். ஆனால் தமிழக அரசாங்கம் ஒரு பேருந்து ஏற்பாடுகளை செய்து அவர்களுடைய அரசாங்கத்தினுடைய பேருந்துகளை வந்து அதிகப்படுத்தி, இன்னும் மக்கள் எவ்வளோ அந்த நேரத்தில் சிறப்பு பேருந்துகளை விட்டு இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய போக்குவரத்துக்கு அவர்கள் வந்து முறைப்படுத்தி இருந்தால் ஆம்னி பஸ்ஸுக்கு அதிகமாக போகிறது குறைவாக இருக்கும். ஆனால் பேருந்துகள் விட்டுருக்காங்க, அந்த டவுன் பஸ் எல்லாம் விட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மழை காலத்தில் மழை வந்து வெளியே போகிறது ஒன்று தான், உள்ளே உட்காந்துருக்கிறது ஒன்று தான். உள்ளேயும் நல்ல மழை பெய்யும். அந்த அருமையான அந்த சில இதில் பார்த்தீங்கன்னா படிக்கட்டு பார்த்தீங்கன்னா ரோட்டில் படிக்கட்டில் அப்படியே போகும். படிக்கட்டு பஸ்ஸில் இருக்காது, ரோட்டில் தான் இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஓப்பனில் காற்று பறந்துகிட்டே போவோம், அந்த தகரம் பறந்துகிட்டே போவோம். ஏங்க இந்த லெவலில் தாங்க இன்றைக்கி தமிழ்நாடு அரசாங்கம் பேருந்துகளையும் வச்சுருக்குது. பஸ்ஸுக்குள்ளேயே கொடை பிடிச்சிட்டு தான் போனோம். நீங்கள் பஸ்ஸுக்கு வெளியே பஸ்ஸுக்குள்ளேயே கொடை பிடிச்சா தான் நீங்கள் நினையாமல் போக முடியும். அப்போ அந்த மாதிரி தான் வந்து பஸ்ஸுக்களை வந்து அதிகப்படுத்த சிவசங்கர் அவர்கள், அமைச்சர் அவர்கள் அது சம்மந்தமாக இன்னும் அதிகமான மக்கள் தொகை இருக்குது, இன்னும் அதிகமான திட்டமிடல் இருக்கணும், செயல்பாடுகள் இருக்கணும். இது இல்லாதனால ஆம்னி பஸ்ஸுக்கு போகிறாங்க. இங்கே கொடுமைன்னு பார்த்தா அங்கே போனால் அதுக்கு மேலே கொடுமை. ஆம்னி பஸ்ஸில் எல்லாமே என்ன இங்கேருந்து நான் ஃப்ளைட்டில் போகிற சார்ஜை விட அதிகமாக கேட்குற மாதிரி கேட்குறேன். 4000 5000 கேட்குறான்.
எனக்கு தெரிஞ்சு இங்கேருந்து திருச்சிக்கெல்லாம் 3000 4000 ஃப்ளைட்டில் போயிட்டு வந்துடலாம். ஆமா. போகிறதுக்கே அவ்வளோதான் ஆகும், 3000 4000 போகலாம். ஆனால் இவனோட 4000 5000 கேட்குறான். கரெக்டா அந்த பண்டிகை டைம்னா பண்டிகை நேரத்தில் அவன் வந்து என்ன பண்ணுறான், ஏழை மக்கள் இங்கே கூலி தொழிலாளி வேலை செஞ்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இங்கேருந்து தன்னுடைய ஊருக்கு தன்னுடைய மனைவி மக்களை போய் சந்திக்கிறதுக்காக ஒரு வருடத்துக்கு சில நாட்கள் பொங்கலுக்கு போவாங்க, தீபாவளிக்கு போவாங்க. அப்போ அந்த மக்கள் இடத்துல இருக்கக்கூடியது அவன் இங்கேருந்து ஒரு 10,000 ரூபாய் பட்டாசு வாங்கிட்டு போனோம், இங்கேருந்து குழந்தைக்கு ஸ்வீட் வாங்கிட்டு போனோம், இங்கேருந்து கொண்டு போகணுன்ட்டு அவன் ஆசையாக காசை சேர்த்து வச்சு கொண்டு போகிறான். அதையும் பிடுங்கிக்கிற மாதிரி ராபரி பண்ணுற மாதிரி வழிப்பறி பண்ணுற மாதிரி இந்த ஆம்னி பஸ்ஸுகள் அந்த ஏழை எளிய மக்கள் சாதாரண மக்கள் ஊருக்கு போகக்கூடிய கிராமத்துக்கு போகக்கூடிய மக்கள்கிட்ட இருந்து பிடுங்குறானே. இதை தடுக்க வேண்டியது அரசாங்கத்தினுடைய கடமை தானே. கண்டிப்பா. அப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் என்பவர் வந்து பஸ் அடிக்கடி ஓட்டிட்டு இருக்காரு. அவரே ஏறி ஓட்டுறாரு. இப்போ எனக்கு தெரிஞ்சு டிரைவர் வந்து விட்டுட்டு அமைச்சர்கள்லாம் பஸ் ஓட்ட விட்டுடலாம். அவர் ஓட்டுறதுல இல்லைங்க முக்கியத்துவம், ஆம்னி பஸ்ஸுகள் செய்கின்ற தவறு அல்லது பஸ்ஸுகள் வந்து முறையாக இல்லாமல் இருக்குது கவர்மெண்ட் பஸ்ஸு, அதை நீ வந்து என்ன பண்ணணும், புதுப்பிக்கணும். இதிலே அதிக கவனங்கள் செலுத்தாமல் இப்போ ஏதோ வால்வோ பஸ் ஏதோ ஒன்று புதுசாக பெங்களூர்லேருந்து இறக்க போகிறாராம், அதுக்காக போய் அங்கே ஓட்டிகிட்டு இருக்கிறார் அந்த பஸ்ஸு. அதனால் இவர்கள் வந்து உண்மையிலே சொல்லப்போனால் தமிழ்நாடு முன்னேறிடுச்சு, தமிழ்நாடு நம்பர் 1, தமிழ்நாடு திராவிட மாடல், இதெல்லாம் வேஸ்ட்டு, சுத்த ஜீரோ. இவர்களால் தமிழ்நாட்டை நிர்வாகம் செய்ய முடியவில்லை. ஆம்னி பஸ்ஸினுடைய இந்த விலை மிகப்பெரிய அளவில் 4000 5000 கொடுத்து மக்களை சிரமப்படுத்துவதை தடுக்கிறதுக்கு கூட இந்த திராவிட மாடல் ஆட்சியால் முடியவில்லை. எனவே இந்த மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். மக்கள் வரக்கூடிய காலங்களிலே பேருந்துகள் அதிகமாக ஆம்னி பஸ்ஸுகள் இந்த ஊழலை தடுக்கணும்னு சொன்னால் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும். நிச்சயமாக வரக்கூடிய காலங்களிலே திமுக தோற்கடிக்கப்படும், திமுக வீழ்த்தப்படும், திமுக படுதோல்வி அடைந்து கீழே படுத்துறான்டா அப்படின்ற மாதிரி திமுக நிலைமை வரும். அதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது. கண்டிப்பா 2026 அரசியல் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த நிகழ்ச்சியில் பேசுனது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி நன்றி.